இதெல்லாம் வீடியோ போட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். பர்டிகுலராக உங்கள் ஜாதகத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. உங்கள் லக்னம் எது, லக்னத்துக்கு 4ஆம் இடம் எது, அந்த 4ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறது. அதுதான் இப்போ சொல்கிறேன். லக்னத்துக்கு 4ல் ராகு இருந்தால் தோஷம், லக்னத்துக்கு 4ல் செவ்வாய் இருந்தால் தோஷம். காரகத்தை 6, 8, 12 இதெல்லாம் இருந்தால் தோஷம்னு சொல்லிட்டோம். 4ஆம் இடம்ன்றது கண்டுபிடிக்கணும். உங்கள் லக்னம் எது, உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடம் எது, அந்த 4ஆம் இடத்துல இந்த கிரகங்களில் ராகுவோ அல்லது செவ்வாயோ இருந்தால் தோஷமாகும். சுக்கிரன் இருந்தால் தோஷம் கிடையாது. 2வது 4ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். 4க்குரிய கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேசிக் ஜோசியம் தெரிஞ்சால் தான் முடியும். 4க்கு அதிபதி 6லேயோ 8லேயோ 12ல் இருந்தால் அப்பவும் வாகன தோஷம் உண்டு. சொத்து சுக கேடுன்னு உண்டு. சொத்து சுக கேடு வாகன தோஷம்னு சொல்லலாம். 6ல் இருந்தால் 50% வழக்கு வரைக்கும் போகும். 8ஆம் இடத்துல இருந்தால் வழக்குக்கும் தாண்டி அது கண்டமாகவும் உயிர் கூட ஆபத்து ஏற்படலாம். அந்த மாதிரியும் இருக்குது. 12ல் இருந்தால் விரயத்தோடு முடிஞ்சிடும். இது மாதிரி இருக்குது. ஆக இது பொதுவான விஷயம். உங்களோட ஜாதகத்தில் லக்னத்தெல்லாம் பார்த்து அது இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுன்னா அதை நீங்கள் தனியாக காணிக்க கொடுத்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். இதோடு சேர்த்து ஒன்று சொல்கிறேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது வீடியோ. வாகன விபத்து ஆகாமல் இருக்கணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு பொது விழிப்புணர்வுன்னா கொடுக்குறேன். பொது அறிவாக ஒன்றா சொல்கிறேன். வாகனத்தை ஓட்டும்போது எப்படி ஓட்டணும், வெறும் லைசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, ஓட்ட தெரியணும். வாகனத்தையும் ஓட்ட தெரியணும். அதில் 2 மெத்தட் இருக்குது. வாகனம் ஓட்டுறது மட்டும் இல்லை, அடுத்தவங்க தவறாக ஓட்டிகிட்டு வந்து அவங்ககிட்டருந்து தப்பிக்கிறது எப்படின்னு பேர். அது பேர் DDMன்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் டிரைவிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம கற்றுக்கணும். நம்மளை சுற்றி 4 பக்கம் வண்டி இருக்குது. லெஃப்டில் வண்டி போவோம், ரைட்டில் வண்டி போவோம், நமக்கு முன்னாடி வண்டி போவோம், நமக்கு பின்னாடி வண்டி வரும். இது இல்லாமல் எதிர் திசையில் வண்டி வரும். ஆக இந்த 4 பக்கம் இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம அடுத்தவங்களை நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ன் அடிக்கிறதுக்கும் வேறு ஒன்றுத்துக்கும் சைக்காலஜி இருக்குது பாருங்கள். ஹார்ன் அடிச்சு வழி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சதா காலம் ஹார்ன் அடிக்கிறவன் அறிவு கட்டவன் முடிவு பண்ணிக்கலாம். அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு, அவனுக்கு வாகனம் ஓட்ட தெரியலன்னு அர்த்தம். அவன் வாழ்க்கையும் ஓட்ட தெரியாது அவனுக்கு. ஹார்ன் அடித்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே ஓட்டுறவனுங்கெல்லாம் அவனுக்கும் வண்டி ஓட்ட தெரியாது.